அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த உலகத்துல ஜாதகம்தான் நமக்கு நல்ல ஒரு ஆதாரபூர்வமான சக்தி. இந்த ஆதாரபூர்வமான சக்தியில இருக்கக்கூடிய நிலைகளை முதலில் நம்ம ஜாதகத்தை நன்றாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுவது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஏன் அனலைஸ் பண்ணணும், 12 கட்டத்துல 9 1 ஒரு 10 கிரகம், லக்கணத்தை சேர்த்து 11. இதுல எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். அதற்குத்தான் அனைவரும் என்ன சொன்னா, பாதசாரம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றேன், தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த பாதசாரத்தை நல்ல கரெக்டா போட்டு என்ன சொல்லலாம்னா, நீட்டா எந்தெந்த கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அனலைசிங் வந்துடும். அனலைசிங் வந்துட்டு என்ன சொன்னா, ஒரு கட்டத்துல ஒரு இதுல ஒரே நட்சத்திரத்துல ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரம் உண்டு. அப்பங்கும்போது எந்தெந்த நட்சத்திரங்களில் அதிகமான கிரகங்கள் உட்கார்ந்திருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு விதியை நம்ம பார்த்துறோம். அப்படி பார்த்துட்டு நம்மளுடைய கேரக்டர் முதல்ல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். நீங்க எங்கிட்ட சுத்தினாலும் என்ன சொல்லலாம்னா, லக்கணாதிபதி எல்லாமே இருந்தாலும் நம்மை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அதிகமான நட்சத்திரங்களில் அதிகமான நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் உட்கார்ந்துருக்கு. இப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல நிறைய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கா, சந்திரன்ல உட்கார்ந்துருக்கா, செவ்வாயில உட்கார்ந்துருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவருடைய கேரக்டர் உண்மையாவே தெரிஞ்சிடும். இப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரங்களில் நிறைய கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பா அவர் சுகபோகமாக இருப்பார். அதே சமயத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதிகமான கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர் ஒரு அதிகாரத்தன்மையோடு இருப்பார். அதான் அதிகாரத்தன்மை தான் என்பது அரசாங்கத்தில் தான் இருக்க வேண்டும் என்பது எந்த சட்டத்திலையும் சொல்லப்படவில்லை. அதிகாரம் என்பது அரசு மட்டும்தானா? ஒரு சமூகத்திற்கு என்ன சொல்ல, தலைவராக கூட இருக்கலாம், சமூகத்திற்கு தலைவராக இருக்கலாம், ஒரு 100 பேருக்கோ 50 பேருக்கோ வேலை கொடுக்கக்கூடிய நபர் ஆக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனிதன் தான் மாசத்திற்கு ஒரு தடவையோ வாரத்திற்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு இருக்கக்கூடிய சம்பளம் போடக்கூடியவனும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதிகமான கிரகம் இருக்கும். இப்படித்தான் பார்க்கணும். அப்ப நம்ம என்ன ஆதிபத்தியம், இப்ப எல்லாரும் நம்ம பொதுவா பேசினாலும் நம்ம என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய பாதசார கட்டத்தை போடுங்க, லக்கணத்துல இருந்து மாந்தி வரைக்கும் அழகாக போட்டு அந்த எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்குன்னு டிக் பண்ணுங்க. இப்ப ஒரு விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவை டிக் பண்ணிருங்க. விசாக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவை டிக் பண்ணிருங்க.
அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா, சுவாதி நட்சத்திரத்தில் போய் ஒரு கிரகம் இருந்தால் ராகுவை டிக் பண்ணுங்க. அப்ப ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அதற்குண்டான கிரகத்தை நீங்க டிக் பண்ணி வரும்போது உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் வந்து அதிகமான கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அனலைசிங் தெரிஞ்சிடும். அப்ப அதுதான் உங்க கேரக்டர். கண்டிப்பா உங்க கேரக்டர் என்ன சொல்றான்னா அதுதான் உங்க கேரக்டர். அதுல மாற்றம்லாம் கிடையாது. சில பேருக்கு பரவலாகவே உட்கார்ந்துருப்போம். ஒவ்வொரு கிரகத்தில் தான் ஒவ்வொரு தான் இருக்கும் வாங்கியிருப்போம், ஒவ்வொரு இதுதான் வாங்கியிருப்போம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்டது வாங்கிட்டால உங்களுடைய கேரக்டர் வந்து அந்த அதிகமான நட்சத்திரத்துல இருக்கிறது தான் கண்டிப்பாக இருக்கும். இதனாலதான் நீங்க எதிர்நீச்சல் போடாதீங்க அப்படின்னு சொல்றோம். எதிர்நீச்சல் ஏன்? அது நமக்கு வந்து அதிகமான கிரகங்கள் உட்காராத நட்சத்திரத்தின் மேல ஆசை ரொம்ப இருக்கும். அதிகமான கிரகங்கள் உட்காரல அப்படின்னு சொல்லி வரும்போது அதிகமான கிரகங்கள் உட்காராத இது மேலதான் நமக்கு வந்து பற்று பாசம் அதிகமா இருக்கும். இதனாலதான் அவன் வந்து என்ன சொல்றான், அது மேல போய் ஆசை வைப்பான், எனக்கு இது வேணும் இது வேணும். அப்ப இல்லாததன் மேல ஆசை வைப்பதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இப்படி எடுத்துக்கலாம். இப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் இவன் சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும்னு நினைப்பான். சீக்கிரமா கல்யாணம் நடக்காது. பெண்களிடம் அதிகமாக வந்து சந்தோஷத்தையும் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்னாலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அது இவனுக்கு கிடைக்காது. சரி, சிறுபணம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் வந்து நாம வந்து அழகா ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது இவனுக்கு கிடைக்காது. அப்ப கிடைக்காத ஒன்று மேலேயே வந்து ஒரு மனிதன் வந்து ஆசையை பட்டு கொண்டு இருப்பதற்கு காரணம் அங்க அந்த அந்த நட்சத்திரங்களில் கிரகம் இல்லாமல் போவதுதான் நம்மளுடைய ஆசையை தூண்டிவிடும். வெறி கணக்கா இருக்கும், வெறி ஏற்படும். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதி என்று சொல்லக்கூடியது உங்களுடைய கிரகங்கள் 9 கிரகங்கள் அதிகமான நட்சத்திரங்களில் எதில் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்க. அதை பார்த்தீங்கன்னாலே அது சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள், ஏன்னா அது கொடுக்க காத்திருக்கிறது. கொடுக்காத போய் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம கொடுக்காத போய் வந்து நம்ம தேடி அலையிறோம். அப்ப கொடுக்காத போய் தேடி, சரி சார் இப்ப வந்து நீங்க வந்து எனக்கு எல்லாத்துலயுமே ஒவ்வொன்னா தான் இருக்கு சார், ஒண்ணுதான் இருக்குது, ஒண்ணுக்கு மேற்பட்டது இல்லைன்னா உங்களுடைய ஆசை, உங்களுடைய உண்மையான சொரூபம் என்ன என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? இப்ப எல்லா கிரகம் 9 கிரகத்திலும் டிக்கு வாங்கும் அப்படிங்கிறது உத்தரவாதம் சொல்ல மாட்டேன். 9 கிரகம் என்ன சொல்றேன்னா 9 கிரகமும் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க டிக்கு வாங்கிரும் அப்படிங்கிறதுல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதற்கு கொடுப்பனே வேணும். அப்ப நம்மளுடைய பாதசாரத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டு ஒரு 2 இதுல கிரகம் நமக்கு இல்லை, ஆனால் நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்ன என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், இப்ப இந்த ஒவ்வொரு டிக்கு விழுந்திருக்கு இல்லையா, இந்த டிக்கு விழுந்திருக்குதுல அதிக பாகை போயிருக்கிற கிரகம் எது என்று பாருங்க. அந்த அதிக பாகை போயிருக்கிற கிரகம் தான் உங்களை வந்து என்ன சொல்ற வாழ வைக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். எதுலையுமே கிரகம் இல்லை, கிரகம் வந்து உட்காரல அப்படின்னா அது வந்து என்ன சொல்றேன்னா உங்களுடைய மைனஸ். அதை நீங்க ரொம்ப தேடி அலைவீங்க. அப்ப எல்லாமே ஒவ்வொன்றுலயும் வந்து இருக்குது, ஆனா இதுல எனக்கு எதுன்னு கிடையாது. இப்ப 2 டிக்கு விழுந்துருச்சு வைங்களேன், 2 டிக்கு விழுந்துருச்சுன்னா நீங்க கவலைப்படுவீங்க. 2 டிக்கு விழுந்ததுதான் நம்பர் 1. 2 டிக்கு விழுந்துருச்சுன்னா நம்பர் 1. 3 டிக்கெட் விழுந்தா அதான் நம்பர் 1. அதுக்கடுத்து 2 டிக்கெட் விழுந்தது 2வது நம்பர். அப்ப இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரியாமல் வந்து என்ன சொன்ன எதிர்நீச்சல் போட்டு 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 மனிதன் வந்து போராடி கொண்டிருக்கிறான்.
அப்ப எதிர்நீச்சல் போட்டு போட்டு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். அப்படிங்கும் போது இதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரே வழி, உங்களுடைய பாதசாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்க. அதிகமான நட்சத்திரத்தோடைய சாரம் வாங்கினது யார் என்று பாருங்கள். அதுதான் உங்களுடைய உண்மையான கேரக்டர். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்ப என்னுடைய ஜாதகத்துல அவனுக்கு என்ன சொன்னா, ராகுவோடைய நட்சத்திரத்துல 3 டிக்கு விழுந்திருக்கு. அப்ப ராகுவோடைய நட்சத்திரத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது. சனியோடைய நட்சத்திரத்துல 2 கிரகம் உட்கார்ந்துருக்கு, மற்றதெல்லாம் ஒவ்வொன்றுதான். அப்ப நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா, பிறந்த காலத்திலிருந்து தொழில் ரீதியான ஒரு அலைச்சல், உத்தியோகம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடப்போம், காட்டுல நடந்து போய் காட்டுக்குள்ள நடந்து போவோம். அன்னைக்கும் அதை ஏன் அப்படி வந்தது அப்படிங்க இப்ப ஜோதிடம் படிச்ச பிறகு நமக்கு தெரியுது. ஏன் காட்டுல அவ்வளவு தூரத்துக்கு நடந்தோம், அள்ளும் பகல் ராத்திரி எத்தனை மணிக்குனாலும் எந்திரிச்சு என்ன சொன்னா, 2 வீலர்ல போய் வண்டிகளை மடக்கி என்ன சொல்லலாம்னா அது பெரிய ஆபத்தெல்லாம் வந்துச்சு ஒரு காலத்துல. அதுல எல்லாம் இறைவன் தப்பிக்க வச்சார். சரி, இப்ப ஏன் என்ன சொன்ன, ராகு நமக்கு 3 டிக்கு வாங்கியிருக்கு. ராகுவோடைய நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. அப்ப ஏன் நம்ம ஜோதிடத்திற்கு வந்தோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா. இத்தனை 3 கிரகங்களுக்கு இடம் கொடுத்த ராகு புதனுடைய தோஷத்துல உட்காந்துட்டார். இத்தனை 3 கிரகம் ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரையில இருக்கு, சுவாதியில இருக்கு, சதயத்துல இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்திலையும் கிரகங்கள் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தாருல யாரு, ராகு பகவான். அவர் புதனுடைய தோஷத்துல உட்காந்துட்டாரு. அப்ப கடைசியில என்ன சொன்னான், அந்த ஜோதிடத்தை சொல்லித்தான் பொழப்பு நடத்த வேண்டியது என்பது விதியாக போய்விட்டது. பாருங்க, டெய்லி சார் 4 வீடியோ போட வேண்டியிருக்கு. எங்கடா தேடி 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 ஒவ்வொரு வித்தியாசமா சப்ஜெக்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. இதுல ஒருத்தர் என்ன சொன்னா, படிச்சுட்டு என்ன சொன்ன, அவன் ஒரு ஜோதிடர் எதுக்கே ஜோதிடருடைய இதை படிக்க, நான் என்ன சொல்றேன்னா அப்படிங்கிற வார்த்தைகள் அடிக்கடி அது என்னை அறியாமலே நான் யூஸ் பண்ணுகின்ற வேடு. யாராவது என்ன சொல்றேன்னா, இயற்கை என்ன கொடுத்திருக்கிறதோ, என் முகத்தை இந்த மீசையை நீங்க மாத்த சொன்னா மாத்த முடியுமா? என்னுடைய அந்த பேச மாத்த முடியுமா? அது இயற்கை கடவுள் கொடுத்த விதி ஐயா. வாயில என்ன சொல்லனா, கடவுள் கொடுத்த விதி. நான் என்ன வர்றேன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறையுங்கள் அப்படிங்கிறான். ஏன் மூதேவி, உனக்கு தேவை அந்த வீடியோக்குள்ள இருக்கிற இனிப்பை பார். தேர்ந்தட்டு எடுக்க போற, தேர்ந்தட்டோடு புழுத்தட்டும் இருக்கத்தான் செய்யும். அப்ப மனித வாழ்க்கையில் என்ன சொல்றான்னா, அழகு என்று சொன்னா உன்னுடைய பின்புறத்தை பாரு, உனக்கே சகிக்க மாட்டேன். நீ அழகா இருக்கேன்னு சொல்ற, உன் சட்டையெல்லாம் அவுத்து போட்டுட்டு கண்ணாடி முன்னால நின்று பாரு, உன்னை எவனாச்சும் பாக்குறதுக்கு சகிப்பானா? அப்ப வக்கரத்தன்மையோடு ஒரு மனிதன் பார்க்கிறான். ஒரு சிலர் என்ன வீடியோவோட லென்த்தை குறைச்சு போடுங்க அப்படிங்கிறீங்க. எப்படி லென்த்தை குறைச்சு போடுறது? அப்ப 2 வரியில சொல்லிட்டு போனா என்ன சொல்லணும், உனக்கெல்லாம் அப்ப என்ன சொல்லணும், குறுக்கு வழியில் மனிதன் வாழ கத்துக்கொண்டான், அறிவை பயன்படுத்த தெரியவில்லை. அப்பங்கும்போது அவனுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லல. இந்த நாய்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அலைய முடியா? இது தெருநாயை குலைச்சிட்டே இருக்கா, அதை பார்த்து கள்ள கொண்டு எரிஞ்சிட்டு நம்மளும் நாயாயிர வேண்டியதான் அப்படிங்கிறதுக்காக அவனை சேனலை விட்டே துரத்துறது தான் வேலை. திரும்ப அவன் கமெண்ட் பண்ணி உள்ள வர போறது கிடையாது. அதனால உங்களுடைய கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் அதிகமாக பயணம் செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். ராகுவுடைய நட்சத்திரத்திலையா, அந்த ராகு இப்ப சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கேன், உங்களுக்கு அதிகார பவர் உண்டு. ஆனால் அந்த சூரியன் எங்க உட்கார்ந்துருக்காரு, அதுக்குண்டான தோஷத்துக்கு உண்டான வேலையை பிடிச்சுக்கிடுங்க. இப்ப சந்திரனுடைய நட்சத்திரத்துல எனக்கு கிரகம் நிறைய இருக்கு சார். சந்திரனுடைய நட்சத்திரத்துல 3 அசுப ரோகிணியில இருக்கு, அஸ்தத்துல இருக்கு, திருவோணத்துல இருக்கு சார். நான் என்ன செய்யறதுன்னா, சரி ரைட் ஓகே, இடம் கொடுத்தவர் யாரு? சந்திரன். சந்திரன் எந்த நட்சத்திரத்துல பாருங்க, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அள்ளி அள்ளி கொடுத்துருவான். இப்ப நம்ம எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு காரணம் ராகு புதனுடைய தோஷத்துல இருக்கும். அப்ப ஜோதிடத்தின் மூலமா சம்பாத்தியம் பண்றோம். கண்டிப்பாக அது உண்மை. அப்ப பட்டவர்த்தனமாக உங்க ஜாதகத்தோடைய அம்ச பாதசாரத்துக்குள்ள உங்களுடைய உண்மையான பிரைட்னஸ் இருக்கிறது. பிரைட்னஸ்னா உங்களுடைய பல்பு எரியக்கூடிய இடம்.
நோவாட்ஸ் இருக்குது. எந்த கிரகத்தில் எந்த நட்சத்திரத்திலையுமே கிரகங்கள் போய் உட்காருவது அது ஒரு அவயோகத்தை கொடுக்கும். அவயோகத்தை கொடுக்குன்னா என்ன சொல்லலாம்னா அது இன்னொருத்தட்டு இருந்து வாங்கி நம்ம அந்த இதை என்ன சொல்லலாம்னா சாப்பிட வேண்டிய ஒரு லெவல் இருக்கும். அதனால உண்மை என்பது உங்களுடைய பாதசாரத்தில் நீங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்பது அதிகமான கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்து உட்கார்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய ஜாதகத்தின் அதிர்ஷ்ட கிரகம். இப்ப புரிஞ்சு வச்சா? அப்ப நம்ம லக்கணம் எல்லாம் அது ஜோதிடத்தில் இருக்கிற பல பகுதிகளை நாம் பேசிக்கொண்டுதான் இருந்திருப்போம். அப்ப ஜோதிடத்துடைய பல பகுதிகளை நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் பாதசாரத்தில் அதிகமான கிரகங்கள் அதிகமான நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்குது? சூரியனுடைய 3 நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கா, சந்திரனா, செவ்வாயா, புதனா, இப்படி பார்த்துட்டு ஒண்ணுக்கு மேற்பட்டு இப்ப எனக்கு சொன்னல ராகுவோடைய நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்து. அப்ப நான் ராகுவோடைய ஆதிபத்தியம் உடையவன் தான். அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப உங்களுக்கு நீங்க என்ன ஆதிபத்தியம் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகுவோடைய ஆதிபத்தியம் உடையவராக நான் டெய்லி 2 சர்ப்பங்கள் இறைந்த பாம்பை டெய்லி பார்ப்பேன். பார்த்து என்ன சொன்னேன்னா அது இயற்கையாகவே அமைஞ்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் சிவனை வழிபாடு பண்ணும். சந்திரனுடைய ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் அம்மனை வழிபாடுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் முருகப்பெருமானை வணங்குங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்தால் பெருமாளை வணங்குங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் குருவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் மகாலட்சுமி தாயாரை வழிபண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் எல்லைக்காவல் தெய்வங்களையும் காலபைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் காளி அல்லது துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். சர்ப்பங்களை வழிபாடு பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் கேதுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருந்தால் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். சித்திரகுப்தனை வழிபாடு. இதாங்க சூத்திரம். இது தெரியாம என்ன சொல்றான்னா எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்ன சொல்றான்னா ஒரு வீடியோவில் இருக்கிற நல்ல கருத்துக்களை பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா யாருமே யூடியூப் போடவே முடியாது. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா போட்டோம்னா என்ன சொன்னா ஒவ்வொருத்தனுக்கும் போட்டோம்னா என்ன சொல்றேன்னா என்னுடைய படிங்க நல்ல தெளிவானது. அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் பேசும்போது எத்தனையோ வீடியோகளை பார்க்குறோம். அதுக்குள்ள என்ன சொல்லலாம்னா அவங்க கருத்துக்களை சொல்ல வருவதற்குள்ள பலவித அவங்களுக்கும் டைம் இவ்வளவு தூரத்துக்கு லிமிட் பேசணும்னு பேசிதான் அவங்களும் வருவாங்களே தவிர நம்மளுடைய தேவைகளுக்கெல்லாம் வாத்தியாரையும் குருவையும் நீங்கள் இழுக்கணும் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சாபங்களும் ரோகங்களும் பிணிகளும் தான் வருமே தவிர ஒரு வேடிங்கை சொல்லும் போது அவர்கள் மனம் புண்படுமே அப்படிங்கிறத தெரியணும். மனம் புண்படாமல் நம்ம கருத்துக்கள் நமக்கு கிடைக்கிறத கிண்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதைப்படி நல்லா பயன்படுத்துங்க. உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அப்ப நீங்கள் எந்த ஆதிபத்தியத்தில் யோகம் அடைய முடியும் என்பதை உங்களுடைய பாதசாரத்தில் அதிகமான கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் அதிகமாக உட்கார்ந்திருக்கிறதோ அதன் சாயல் தான் நீங்கள் அவர்களை அதை பிடித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.